ஹாய் எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கஸ்டமர் டியூ பாப்அப் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிறேன். இது ஒரு ரிமைண்டர். ரிமைண்டர் எதுக்கான ரிமைண்டர்னா, நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வந்து பொருள் வாங்கியிருப்பாங்க நம்மள்ட்ட. இன்னி டேட்ல குடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி போயிருப்பாங்க. ஆனா, அன்னைக்கு டேட் வரும்போது நமக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வரணும். இந்த கஸ்டமர் வந்து இந்த பொருள் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ வாங்கியிருக்காங்க. நமக்கு வந்து இன்னி டேட் வந்து இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரிமைண்டர் வரதுக்காக தான் இந்த கஸ்டமர் டியூ பாப்அப் யூஸ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெசிப்ட் போய்க்கோங்க. ரெசிப்ட் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல என்ன பண்ணணும்னா, ரெசிப்ட் பில் வைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் கீழே பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டியூ பேமெண்ட் பாப்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணாதான் வந்து நமக்கு வந்து கஸ்டமர் டியூ பாப்அப் வரும். ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமரை வந்து நான் புதுசா கிரியேட் பண்ண போறேன். கஸ்டமர் 2 ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ண போறேன். அது கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, F12 கொடுத்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல வந்து கிரெடிட் டே பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நமக்கு. அந்த அதை கொடுத்தோம் அப்படின்னா, கிரெடிட்ல ஏதாவது பில் வாங்கணும் அப்படின்னா அன்னை டேட் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்து அன்னை டேட்குள்ள வந்து பே பண்ற மாதிரி அந்த கஸ்டமர் பே பண்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். நான் கஸ்டமர் 2 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் டே பில்னு ஒரு காலம் இருக்கு. இந்த காலம்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் வந்து 2 கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறாரு அப்படின்னா அடுத்த 2 நாளுக்குள்ள வந்து பேமெண்ட் பண்ணிடணும். அதுக்காக தான் இந்த கிரெடிட் டே பில் ஆப்ஷன் இருக்கு. இதை நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போறேன்னா பில்லிங் செக்ஷன் போறேன். பில்லிங் செக்ஷன்ல தான் கிரெடிட் பில் போடுவோம். நீங்க கிரெடிட் பில் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து ஏஜென்சி பில்லிங் ஆப்ஷன் இருக்கு. அதை ஆன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ ஒரு பில் போட்டு செக் பண்ண போறீங்க. கிரெடிட் பில் வருதா வரலையா அப்படின்னு. அது நான் என்ன பண்ண போறேன்னா, கஸ்டமர் இப்போ நான் கிரியேட் பண்ண கஸ்டமர் யாரோ கஸ்டமர் தான் CUS கஸ்டமர் Q2 கிரியேட் பண்ணேன். சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்க பார்த்தோன்னா டியூ டேட் பார்த்தா 28 இருக்கு. 2 டேஸ் கொடுத்துருந்தோம். இன்னி டேட் 26. அது 28 இருக்கு. நான் பாப்பு செக் பண்ண போறது அப்படின்னால நான் டேவை மட்டும் மாத்திக்கிறேன். 24 கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தோன்னா 26 கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன். அதுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வாங்க போறாங்களோ கஸ்டமருக்கு ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில்ல வந்து 10 போட்டுக்கிறேன். போட்டு என்டர் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் பார்த்தோன்னா 10,200 வந்துருச்சு. இது நான் கிரெடிட் பில்லா போறதுனால வந்து F7 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இது கிரெடிட்ல போய் சேவ் ஆயிருக்கும் நமக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா ரெசிப்ட் போறோம். ரெசிப்ட்ல போயிட்டு அந்த கஸ்டமருக்கான பாப்அப் வந்திருக்கான்னு செக் பண்ண போறோம். இங்க கீழே பாத்தீங்கன்னா வந்து CS2 இருக்கு. CS2 ஏன் இங்க இருக்கு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணும் போதே அதாவது பில் போடும் போதே வந்து டியூ டேட் பாத்தீங்கன்னா 2 டேஸ் முன்னாடி கொடுத்துருந்தோம். அதாவது வந்து இன்னைய டேட்டுக்கு வந்து நமக்கு வந்து டியூ டேட் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கஸ்டமர் 2க்கான இப்போ கஸ்டமர் 2 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து 10,200 காட்டுதுல்ல. இதை வந்து பாதி பேமெண்ட் நான் பண்ண போறேன். அதாவது வந்து ஒரு 5,000 பண்றேன்னு வச்சுப்போமே. பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ண போறேன். அதாவது இப்போ நான் பண்ண பாதி பேமெண்ட்டுக்கு அப்புறம் மீதி பேமெண்ட் தான் அது பாப்அப்ல வரணும். அதுக்காக இதை பண்ண போறேன். லாக் அவுட் பண்றேன். திருப்பி லாகின் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா CS2 இருக்குல்ல, இதுல வந்து வெறும் 5,200 தான் உங்களுக்கு வந்து டியூ அமௌண்ட் பேலன்ஸ் வருது. அதே மாதிரி பார்த்தோம்னா டியூ டேட் வந்து 26 காட்டுது. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போச்சுன்னா அதனால வந்து பின்னாடி டேஸ்ல வந்துடும். இப்படிதான் வந்து கஸ்டமர் டியூ பேமெண்ட் பாப்அப் வைப்போம். அடுத்து என்ன காட்ட போறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த டியூ டேட்ல இருக்குல்ல, இதுக்கான ரிப்போர்ட் எப்படி பார்க்கலாம் காட்ட போறேன். சிஸ்டம் ரிப்போர்ட் போனீங்கன்னா கஸ்டமர் மாசம் ஒரு ஆப்ஷன் இருக்கு நமக்கு. அதுல போயிட்டு கஸ்டமர் டியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இதுலதான் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்லாம் பார்ப்போம். இதுல ரெண்டு வகையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வகை எப்படின்னா மொத்தமா எல்லா கஸ்டமருக்கான டியூ ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். இல்ல குறிப்பிட்ட கஸ்டமர் பார்க்கணும்னா கஸ்டமரை சூஸ் பண்ணிட்டு அதுல கஸ்டமர் யார் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து CS2 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு வியூ கொடுக்குறேன். வியூ கொடுத்தோம்னா இன்னைக்கான இது ரிப்போர்ட் வந்துச்சுல அது பார்க்கலாம். எஸ்ஏ நம்பர் 1 பில் டேட் பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருந்தேன்.
பில் நம்பர் வந்து 10, கஸ்டமர் நேமு, டியூ டேட் வந்து இன்னைய டியூ டேட் வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குன்னு வந்துருச்சு. இப்படிதான் வந்து நம்ம வந்து கஸ்டமர் டியூ பாப்பா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கஸ்டமருக்கான டியூ ரிப்போர்ட் இப்படிதான் செக் பண்ணுவோம். தட்ஸ் ஆல்.